இத யாரு ஃபாலோ பண்ணலையோ அவங்க இந்த வீட்ல இருக்க முடியாது. அது யாரா இருந்தாலும். ஏய், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னோட சர்வாதிகாரத்துக்குலாம் நாங்க அடங்கி போகணுமா என்ன? சர்வாதிகாரமே தான். உங்களெல்லாம் வழிக்கு கொண்டு வர சாதா அதிகாரம் பத்தாது. இத்தனை வருஷமா ஜனாமா உங்ககிட்ட அன்பாவும் சொல்லி பார்த்தாங்க, அதட்டையும் பார்த்துட்டாங்க. ஆனா யாராச்சும் அதை கேட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. சோ என் மெத்தட் தான் சரி. பரவாயில்ல, கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறியே. என்ன என்ன? எதுக்கு இப்ப இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் எங்க நின்று எப்படி பார்க்கணும் கூட உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணணுமா? நீங்க எங்க நின்னு எப்படி வேணாலும் பாருங்க. ஆனா என்ன முறைக்கிற வலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பெரிய இவ அவ. நீ உன் பிள்ளையும் கொஞ்சம் உருப்படியா இருந்திருந்தீங்கன்னா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் என்னென்ன செய்யறது? ஏமா ஆன கண்ணை கசக்கிட்டு நிக்காத. உங்களதான் இன்னும் நம்பிட்டு இருக்க பத்தியா? என்ன சொல்லணும்? என்னங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏய், என்னடி பொறுமையா இருக்க சொல்ற? மாப்பிள்ள பையன் மொத்த பொறுப்பையும் ஏத்துக்குவான், அத்தையை ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்தலான்னு பார்த்தா வளர்ந்து நிக்கிறான் பாரு. இங்க பாரு ஜானு, நீ ஏன் மேல இருக்கிற கோவத்துல இப்படி கண்டவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டு தப்பு பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணே, அவன் சின்ன பையன், ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான். நீதான் என்ன செய்யணும்னு பார்க்கணும். இப்படியாவது ஏதாவது பண்ணி அவளை சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னே. என்ன மாய மந்திரம் பண்ணாலோ தெரியல, அத்தை அவ பேச்ச அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஜனா மேம், கண்டவ கிண்டவன்னு பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் நீங்க சொல்றது தானே செய்யறேன். சொல்லி வைங்க உங்க பேரங்கிட்ட. செய்யறேன்.